அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் ஒரு புறம்போக்குக்கு 2 நாளைக்கு முன்னாடி குற்றவாளின்னு தீர்ப்பு வந்துச்சு. அண்ணா பல்கலைக்கழகத்துல அவன் செஞ்ச எல்லா தப்பையும் நிரூபிச்சு அவனுக்கு குற்றவாளின்னு தீர்ப்பு வந்துச்சு. ஞானசேகரன் மட்டும்தான் அந்த விஷயத்துல குற்றவாளி நினைச்சீங்கன்னா முற்றிலும் தவறு. ஞானசேகரனுக்கு மேல பல முக்கிய புள்ளிகள் இருக்காங்க, திமுகவை சார்ந்தவங்களும் இருக்காங்க. அவங்கள பேர் எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக மட்டும்தான் ஞானசேகரனுக்கு இவ்வளவு சீக்கிரமா அந்த தீர்ப்பு வந்திருக்கு. முக்கியமா பாதிக்கப்பட்ட பெண்ணோட எஃப்ஐஆரை வெளியே விட்டு அந்த பெண்ணை ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. அதை அசிங்கப்படுத்தினதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை. நீங்க பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களோட பேரோட எஃப்ஐஆரை வெளியே விடுவோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையாக விட்டுருந்தாங்க. ஞானசேகரன் ஜெயில இருந்து வெளியே வந்த வீடியோ எல்லாருமே பார்த்திருப்போம். அதுல அவர் ரொம்ப தெம்பா நல்லாவே வெளியே நடந்து வந்தாரு. அவர் காலெல்லாம் உடைக்கவே இல்லை. நம்மகிட்ட சும்மா சீனா தான் போட்டுருந்தாங்க, காலை உடைச்சு கட்டை போட்டு காருக்குள்ள உட்கார வச்ச மாதிரி. ஏன்னா அவரோட நடவுட எதுவுமே மாறல, நல்லா தான் இருக்காரு. வெளியே வரப்ப எனக்கு இருந்து உள்ள போறதை விட இப்ப வெளியே வரப்பதான் ரொம்ப நல்லா இருந்தாரு. அப்போ இதெல்லாம் யாரை காப்பாத்த, எதை மறைக்கிறதுக்கு நீங்க இவ்வளவு டிராமா எல்லாம் பண்றீங்கன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் காட்சியும் மாறும், காலமும் மாறும். அன்னைக்கு இந்த எல்லா தப்புக்கும் தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். அந்த மிஸ் ஆகின அந்த சாருக்கும் கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். பார்ப்போம்.